வணக்கம். தேர்தல் வந்தால் கொங்கு பகுதியில் தான் இருக்கணும். ஐயோ சொல்லணுமா சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் சைடெல்லாம் போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா வேலுமணி தரப்பு ஒரு சைடு பரிசு பொருளாக ஒவ்வொரு வீடாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அதுக்கு இணையா இல்லை அதுக்கு மேலே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு சைடு பரிசு பொருளாக கொண்டு போய் கொடுக்குறாரு. பிறந்தா கோயம்புத்தூரில் பிறக்கணும்யா, தேர்தல் வர சமயத்தில் அங்கிட்ட ஏதாவது 2-3 ஓட்டை வச்சுக்கணும்யா. இந்த தேர்தல் முடிகிறக்குள்ளே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க பொருளுக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அண்டா குண்டா எல்லாமே கொடுத்து விடுறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. தேர்தலில் அப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கீங்கய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, தேர்தலுக்கு முன்னாடி அப்போ அவங்க ஆட்சியில் இருந்தனால எஸ்பி வேலுமணி என்ன செஞ்சார், கோயம்புத்தூர் முழுசாக ஒரு தாம்பளத்தட்டு வச்சுக்கிட்டாரு, வேட்டி சட்டை, அப்புறமா ஓட்டுக்கு 2000-3000 பணத்தை வச்சு அப்படியே கொடுத்தாரு. அப்போ திமுக இவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை, செலவு பண்ணவும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அதிமுக ரொம்ப சுலபமாக இதாகிடுச்சு. கட்சியில் இருந்த முக்கியமான நிர்வாகிகளை எஸ்பி வேலுமணி என்ன செஞ்சார், விலைக்கு வாங்கிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா திமுக பெருசாக ஜொலிக்க முடியல 2021 சட்டமன்ற தேர்தலில். அதனால் கொங்கு பகுதியில் திமுக சைன் ஆகவே முடியல. அப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா முதலமைச்சர் யோசிச்சார், என்ன கொங்கு பெல்ட்டில் மட்டும் திமுக டவுசர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜியை திமுக பொறுப்பாளராக நியமனம் பண்ணுறாரு. அப்புறம் 2022 வந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அதிமுக கொடுக்குற பரிசு பொருள் மாதிரி இவரும் அடிச்சு விட்டார். ஹாட் பாக்ஸ் கொடுத்தாரு, கொலுசு கொடுத்தாரு அப்படின்னு கொடுத்து மக்கள்கிட்ட அதிமுக கோட்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிமுகக்குள்ளே ஓட்டையை போட்டு விட்டார். நீங்கள் தானே கொடுப்பீங்க, நாங்களும் கொடுப்போம்யா, பரிசு பொருளாக ஏகப்பட்ட பரிசு பொருள் எங்கள்கிட்டையும் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜியா எஸ்பி வேலுமணியா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ 10 தொகுதியுமே வேலுமணி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. வேலுமணியும் என்ன செஞ்சுருக்காரு, இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் பரிசு பொருட்களை அவருடைய அந்த 10 தொகுதிகள்லையுமே பரிசு பொருட்களை வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹாட் பாக்ஸ், எவர் சில்வர் தட்டு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். இவரும் பார்த்தாரு, செந்தில் பாலாஜி இது சரிப்பட்டு வராதரா, அவர் ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாரா, நம்ம எவர் சில்வர் அரிசி அண்டாவை கொண்டாந்து கொடு அப்படின்னு. அவர் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் செய்வார். அரிசி அண்டா கொண்டாந்து போடு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோவைமுத்தூர் மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 10 தொகுதியிலும் எஸ்பி வேலுமணி கண்டிப்பாக இந்த தடவையும் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்கிறாரு. இல்லை அப்படின்னா அவருக்கு எதிர்காலம் இல்லை அரசியலில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதியிலே எஸ்பி வேலுமணி தோக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக களத்தில் இறங்குறாரு. இந்த தடவை கோயம்புத்தூரில் 10க்கு 10 அடிக்க விடக்கூடாது, 10க்கு 8 திமுக அடிக்கணும், 2 வேணால் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவருமே இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 தொகுதிக்கும் எஸ்பி வேலுமணி ஹாட் பாக்ஸ் தட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொகுதிக்கும் ஸ்பான்சர் அவர் தான் பண்ணுறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் நிற்க போகிற தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு இந்த ஹாட் பாக்ஸ் தட்டை தாண்டி ஆண்களுக்கு வேட்டி சட்டை சேலை கொடை தண்ணி கேனு, அப்புறமா இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறானா கிரிக்கெட்டு பேட்டு கிட்டு எல்லாமே கொடுத்துருது. கூடுதலாக பார்த்திங்கன்னா பட்டியலின சமுதாய மக்களுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு, ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 10 நாள் 5 நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் தண்ணி வரும். அவங்கள்ட்ட என்ன ஒரு பிளாஸ்டிக் குடம் தான் இருக்கும். தண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இது இருக்காது. அந்த வாட்ரு இது இருக்குல்ல ட்ரம்மு, 200 லிட்டர் ட்ரம்மு, அதை வாங்கி கொடுத்துருக்காரு எஸ்பி வேலுமணி. எல்லாம் வச்சுக்கோங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் இதே போல் தான் தவிப்பில் இருந்துகிட்ருக்கோம். அப்போல்லாம் ஒன்றும் செய்யலை. இப்போ எல்லாத்துக்கும் ட்ரம்முலாம் வாங்கி தரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. சிட்டிங் எம்எல்ஏ எல்லாம் சரி, எல்லா பகுதியிலும் இருக்க கோயம்புத்தூரில் இருக்க எல்லா சிட்டிங் எம்எல்ஏவும் சரி, அவங்கவுங்க ஏரியாவில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேலுமணி சொல்லிட்டார். அது இல்லாமல் வேலுமணியோட வலதுகரம் சந்திரசேகர் சமீபத்தில் கொஞ்சம் கோச்சிட்டு கூட வெளியே போயிட்டு திரும்ப வந்துட்டார். அவருக்கு கோவை வடக்கு தொகுதி கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க. அவரும் என்ன செய்கிறாரு, எஸ்பி வேலுமணிக்கு இணையாக, அந்த எஸ்பி வேலுமணியோட பினாமி தான் அவருக்கு இணையாக பார்த்திங்கன்னா இவரும் பரிசு பொருட்கள் எல்லாமே கொடுக்குறாரு. இளைஞர்களுக்கு கிரிக்கெட் பேட்டு, மகளிருக்கு ஹேண்ட்பேக், தூக்கிட்டு போகிற மாதிரி கொடை, தண்ணி பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சிங்கானூர் எம்எல்ஏ ஜெயராமன் அவரும் பெரிய தண்ணி ஜக்கு வாங்கி கொடுக்குறாரு. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் தான் கொஞ்சம் ஈத்தர மாதிரி கொடுத்து வாங்கியிருக்காரு. வால்கிலாக் வாங்கி கொடுத்து அதில் பொள்ளாச்சி ஜெயராமன் எழுதி கொடுத்துருக்காரு. வால்கிலாக்கெல்லாம் இப்போ எவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமனும் சரி, அம்மன் அர்ஜுனும் சரி, 2 பேருமே வால்கிலாக் வாங்கி கொடுக்குறாங்க. வால்கிலாக்கெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது, பெரிய விஷயமாக மக்களும் எடுத்துக்க மாட்டாங்க. இது ஏன் தெரியலை அப்படிங்கிறது தெரியல. அதே போல் மேட்டுப்பாளையத்தில் கவுன்சிலர் ராஜேஷ் அவர் சீட்டு கேட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் என்ன செய்கிறாரு, குடம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. தண்ணி பிடிக்கிறதுக்கு வசதியாக குடம் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி அவங்கவுங்க பரிசு பொருட்களை எல்லாமே இது பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி பார்த்தாரு, இது சுத்தப்படாது, இவனுங்க வந்து கொடுக்குறதெல்லாம் சும்மா சின்ன சின்னதாக இருக்குது, நம்ம கொடுக்குறது வந்து எப்பயுமே அவங்க கண்ணில் இருக்கணும், அவங்க கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கணும், வீட்டுக்குள்ளே அந்த பொருளை வச்சாங்க அப்படின்னா கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி செய்யணும்னா பெரிய மெகா சைஸ் அண்டாவை இறக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவர் சில்வர் அரிசி அண்டாவை இறக்கி விட்டார். 10 தொகுதிக்கும் சும்மா 80% வாக்காளர்களுக்கு இந்த அண்டாவை வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலர்கள் ரவி, முருகேசன், செந்தமிழ் செல்வன் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க பங்குக்கு நீ அரிசி அண்டா கொடுக்குறீங்களா, நானும் பங்குக்கு என்ன செய்கிறேன், அது மூடுறதுக்கு மூடி, அப்புறமா தட்டு, அப்புறமா தண்ணி பாட்டில் எல்லாமே நானும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுக்குறாங்க. அதே போல் மேட்டுப்பாளையத்தில் திமுக சார்பாக போட்டி போடணும்னு நினைக்கிற சண்முக சுந்தரம் அவர் தனியாக ஒரு பக்கெட்டு, சேலை, சட்டை அப்படின்னு சொல்லி அவர் தனியாக ஒரு இதை கொடுத்து விட்றாரு. வாழ்ந்தால் கோயம்புத்தூர் சைடு வாழணுமையா, எவ்வளவு பரிசு பொருள், இன்னும் தேர்தலில் யார் வேட்பாளர்னே தெரியல, அதுக்குள்ளே இவ்வளவு அள்ளி கொடுக்குறானுங்க, இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் என்னென்ன கொடுக்க போகிறானுங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மீதி தொகுதியெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது, கோயம்புத்தூர் மட்டும் இவ்வளவு பரிசு பொருட்கள் அள்ளி கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே முதல் ரவுண்டில் வந்து அண்டா கொடுத்தாச்சு, 2வது ரவுண்டில் வந்து செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. 3வது ரவுண்டில் வெள்ளி காசு, அவ்வளோதான். தங்க காசு கொடுக்க முடியாதுல்ல, இன்றைக்கி தங்க வைக்கிற விலை இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளி காசு கொடுக்க போகிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் இப்போ வந்து வாக்கு போடுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறீங்க, சரி கட்சியில் நிர்வாகிகள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஐடிவிங்கில் இருக்கவங்களுக்கு இப்போயே வந்து என்ன செஞ்சுட்டாரு, ஸ்மார்ட் வாட்சை கொடுத்துட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா பூத் கமிட்டியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வெட் கிரைண்டரு, அப்புறமா வட்டச் செயலாளர் இருக்காங்களா அவங்களுக்குலாம் வாஷிங் மிஷினு, பகுதி செயலாளர்கள் ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு பகுதி, நகரம் அப்படி எல்லாம் யார் யார் சிறப்பாக செயல்படுறீங்களோ உங்களுக்கெல்லாம் காரே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி களத்தில் இறங்கி ஒரு கலக்கி விட்டுருக்காரு. இப்போ என்னென்னா ஓட்டு போடுற மக்கள் மட்டும் இல்லை, ஓட்டு போடா இது கட்சி நிர்வாகிகளுக்கும் பரிசு பொருளை அள்ளி செந்தில் பாலாஜி கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னா தான் வேலுமணிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஐயையோ நம்ம நிர்வாகிகளுக்கும் நம்ம ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக இப்போ என்ன செய்கிறாரு, அவர் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்சை கொடுத்துட்ருக்காரு, நிர்வாகிகளுக்கு கொடுத்துட்ருக்காரு. இது எல்லாமே செந்தில் பாலாஜி வந்து நிர்வாகிகள் முதற்கொண்டு அதே போல் ஓட்டு போடுறவங்களுக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்டையை போடுறதுல தான் முக்கியமாக இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 3 ஓட்டு இருக்கா, அந்த வீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் பரிசு பொருள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசு பொருளை தூக்கிட்டு ஓடி போயிடுறானுங்க திமுக சேர்ப்பில். அதிமுகவில் அப்படிலாம் பண்ணலை. அதிமுகலாம் நிர்வாகிகள் ஓட்டு எங்கே இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துறாங்க, கட்சி பேதம் இல்லாமல் எல்லாத்துக்குமே கொடுத்துறாங்க. ஆனால் இவங்க உங்கள் வீட்டில் 3 ஓட்டு இருந்தால் தான் நாங்கள் இந்த பரிசு பொருளை தருவேன்னு சொல்லிட்டு கட்சி அப்படி தான், தலைமை அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரிசு பொருளை தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து திமுகவுக்கு ஒரு மைனஸாக போயிடும், பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா அங்கே வேலுமணியா, எஸ்பி வேலுமணியா, செந்தில் பாலாஜியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தொண்டாமுத்தூர் தொகுதியில் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்பி வேலுமணி அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அதுக்காக அடிக்கடி பார்த்திங்கன்னா மீட்டிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, சரியான ஒரு திட்டமிடலோடு சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜியும் பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர் தொகுதியில் அடிக்கடி பார்த்திங்கன்னா அவருமே திமுகவோட பொதுக்கூட்டம்லாம் போட்டு அங்கே எஸ்பி வேலுமணி என்னென்ன பண்ணார், என்னென்ன முறைகேடு செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேச வைக்கிறார். ஆனால் இவர் வந்து அண்ணாமலையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. எஸ்பி வேலுமணி அண்ணாமலை கூட்டிகிட்டு வந்து ஒரு விழா நடத்துகிறாரு. அப்புறமா பார்த்திங்கன்னா அப்புறம் இவர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து அவர் வந்து திமுக கூட்டம் போடுறாரு. அப்புறமா 15ஆம் தேதியை பார்த்திங்கன்னா விந்தியா கௌதமியை வச்சு இவர் தனியாக இங்கிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை போடுறாரு. எஸ்பி வேலுமணி நடிகைங்களை பார்க்குறதுக்காக கும்பல் வரும் அப்படின்னு சொல்லி இவர் தனியாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போயே வந்து தேர்தல் களை கட்டிருச்சு, நான் வேட்பு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணலை, இவ்வளோ பரிசு பொருளாடா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பரிசு பொருளை வாங்கி எல்லா தொகுதியும் கொடுங்கடா, சட்டமன்ற தொகுதினா எல்லாத்துக்கும் கொடுங்கடா, இது கொடுக்குறது தப்பு, இது வாங்குறது தப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. இவ்வளோ பரிசு பொருள் வந்து கொடுக்குறாங்களே, இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போகாமல் இருக்குமா? திமுககாரன் அதிமுககாரனை காட்டி கொடுக்க போகிறதில்ல, அதிமுககாரன் திமுககாரனை காட்டி கொடுக்க போகிறதில்ல. யாராவது ஒருத்தர் இப்படி வந்து பண்ணுறாங்களே அவங்கள வந்து என்னடா இது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்க மாட்டேறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுது. ஏன்னா எல்லா சட்டமன்ற தொகுதியும் அப்படியே வெயில் அடிக்குது. இங்கே மட்டும் கோயம்புத்தூர் சைடு மட்டும் தான் சாரல் மலை, பரிசு சாரல் மலை விழுந்துக்கிட்டு அப்படியே குழுன்னு மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் தேர்தல் நெருங்க ஒரு வீட்டில் வந்து 10 ஓட்டெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னா அவெல்லாம் லட்சாதிபதி ஆகிடுவான் போல இருக்குது.
அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பரிசு பொருட்கள் கோயம்புத்தூரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக, அதிமுக. இது எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் கவனத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பரிசு பொருள்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேர்தல் ஆணையத்தில் சொல்லாதீங்க, பாவம் மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.